கோவில் கலசங்களில் ஏன் தானியங்களை நிரப்புகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? உச்சியில் இருக்கும் கலசங்களில் தானியங்களை வைப்பதற்கு பின்னால் 2 மிகச்சிறந்த அறிவியல் மற்றும் வாழ்வியல் காரணங்கள் உள்ளன. அதுல முதலாவது என்னன்னா, மின்னல் கடத்தி. ஆமாம், கோவில் கலசங்கள் பொதுவாக செம்பு அல்லது ஐம்பொன்னால் செய்யப்பட்டவை. இவை சிறந்த மின்கடத்திகளாக செயல்படுகின்றன. மின்னல் தாக்கும்போது அந்த மின்சாரத்தை ஈர்த்து கலசத்திற்குள் இருக்கும் தானியங்கள் வழியாக பரவ செய்து பின் கோபுரத்தின் வழியே தரைக்கு கடத்திவிடும். இதனால் ஊர் மக்கள் மற்றும் கட்டிடம் மின்னல் பாதிப்பிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. கலசத்தில் இடும் தானியங்களில் வரகு அரிசி அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் வரகு அரிசிக்கு மின்சாரத்தை ஈர்க்கும் மற்றும் சிதறடிக்கும் ஆற்றல் அதிகம். இது ஒரு சிறந்த இன்சுலேட்டராக செயல்பட்டு மின்னல் தாக்குதலிலிருந்து கோபுரத்தை காக்கிறது. சில கோவில்களில் வரகுடன் சேர்த்து நவதானியங்களான நெல், கோதுமை, பாசிப்பயறு, துவரை, மொச்சை, எள், கொள்ளு, உளுந்து மற்றும் கடலையும் கலக்கிறார்கள். இரண்டாவது காரணம் விதை பாதுகாப்பு. பழங்காலத்தில் பெரும் வெள்ளமோ அல்லது பஞ்சமோ ஏற்பட்டு பயிர்கள் அனைத்தும் அழிந்து போனால் மீண்டும் விவசாயத்தை தொடங்க விதைகள் தேவைப்படும். வரகு போன்ற தானியங்கள் பல ஆண்டுகளானாலும் கெட்டுப்போகாது. கோவில் கோபுரங்கள் ஊரிலேயே உயரமான இடமாக இருப்பதால் வெள்ளம் வந்தாலும் விதைகள் பாதுகாப்பாக இருக்கும் என்ற நோக்கத்தில் கலசங்களில் தானியங்களை நிரப்பினர். இதிலும் ஏன் வரகு அரிசிக்கு முக்கியத்துவம் தருகிறார்கள் என்று தெரியுமா? கலசங்களில் பெரும்பாலும் வரகு அரிசியையே பயன்படுத்துகின்றனர். இதற்கு முக்கிய காரணம் ஆயுள் காலம். வரகு சுமார் 12 ஆண்டுகள் வரை அதன் முளைப்பு திறனை இழக்காமல் இருக்கும். எத்தனை ஆண்டுகளானாலும் நிலத்தில் தூவினால் உடனடியாக முளைக்கும் தன்மை கொண்டது. இதனால்தான் வரகு வைத்தவன் வாழ்வான் என்ற பழமொழி உருவானது. பஞ்ச காலத்திலும் மக்களை காக்கும் ஒரே பிடிமானம் அந்த வரகு மட்டுமே. இதுதான் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பாபிஷேகம் நடத்தி வீரியம் குறைந்த பழைய தானியங்களை நீக்கிவிட்டு புதிய தானியங்களை மீண்டும் நிரப்ப காரணமாகும். நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது கோவில் குடமுழக்கை பார்த்திருந்தா எஸ்னு கமெண்ட் பண்ணுங்க.